இந்த வீடியோவில் லெட்டர்னா என்ன, வேர்ட்னா என்ன, சென்டென்ஸ்னா என்னன்னு மீனிங் பார்க்க. லெட்டர் அப்படின்றது எழுத்து. ஏபிசிடி அப்படின்ற இங்கிலீஷில் இருக்க 26 எழுத்துக்கள் தனித்தனியுமாக சேர்ந்து அதை தான் எழுத்துன்னு சொல்லுவோம் தமிழில். அதை தான் இங்கிலீஷில் லெட்டர்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொன்றுமே லெட்டர். அடுத்து வேர்டு அப்படின்றது வார்த்தை. வேர்டு அப்படின்றது இந்த எழுத்துக்கள் ஏபிசிடி இதெல்லாம் தனித்தனியாக சேர்ந்து உருவாகிறது தான் ஒரு வேர்டு. எக்ஸாம்பிள் கார். சிஏஆர் அந்த ஏபிசிடி லெட்டர்ஸ் ஒவ்வொரு லெட்டர்ஸும் சேர்ந்து ஒரு வேர்டு உருவாகிருக்கு. அந்த வேர்டெல்லாம் சேர்ந்து தனித்தனி வேர்டு சேர்ந்து உருவாகிறது தான் என்ன, ஒரு சென்டென்ஸ். வாக்கியம்னு தமிழில் சொல்லுவோம். திஸ் இஸ் எ கார். இப்போ தனித்தனி வார்த்தைகள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாகிறது தான் ஒரு சென்டென்ஸ். திஸ் அப்படின்றது வேர்டு, இஸ் அப்படின்றது ஒரு தனி வேர்டு, ஏ அப்படின்றது ஒரு லெட்டர், அண்ட் நெக்ஸ்ட்டு கார். லெட்டர்ஸும் வேர்ட்ஸும் சேர்ந்து உருவாகிறது தான் ஒரு சென்டென்ஸ். கிராமர் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.